ஓ தம்பி புரட்சி வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய் பாதியாருக்கு வணக்கம் வைக்கிற கால வாரியா ஏய் குஞ்சு வைக்கிறா வணக்கம். அவன் குஞ்சு வைக்காத குனிஞ்சு வணக்கம் வைக்கிறா டேய். ஐயா வேண்டுமான தேவையில்ல வேண்டாம் விட்டது இன்னும் நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டும். விளக்கம் தேவை தம்பி. ஓ இது என்ன கிராமம் தம்பி? நிறைமதி நன்னகரம். இந்த நிறைமதி என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தில் நன்னகரத்தில் இன்று ஓரிரவு இன்று மட்டும் தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா கூத்துரு வச்சா கூட்டம் கூடும். சரி. கூத்துரு வச்சா கூட்டம் கூடும். எல்லாம் கும்பலா சேர்ந்து அந்த காவல மூத்திரம் அடிக்குதான். லட்சக்கணக்கா காய்ச்சல் பார்க்காத மூலையில அம்மா பட்டாசு வெட்டிக்கிறாங்க. இந்த ஊர் நிறைமதி காத்து பூரா கரியா போய் கிடக்குறாங்க. காய்ச்சா பார்க்காத வச்சுக்கிறாங்க. மூத்திர விடுறதுக்காக அம்மா மேல கூடி வச்சுக்கிறாங்க. அடிச்சுனா பல்ல கூட்டிக்கோ. அம்மா பேர் சேர்ந்து மூத்திரம் அடிச்சா ஒரு அரகாணி கரும்பு பாயும். அந்த கரும்பு விளையுமா? கண்ணாட்டி அம்மா விசங்குது பூரா கரும்புல சக்கரைக்கு பயில உப்பு தானே வரும். கண்ணாட்டி பக்கத்துல மில்லு சக்கரை மாத்திக்கலாம் போ. அதான் ஸ்ரீ மகாமாரி அம்மனுக்காக திருவிழா தேர் திருவிழா செய்து ஓரிரு நாடகம். மகமாரி அம்மனுக்காக செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனைகளை செய்து அம்மனுக்காக திருவிழாக்களை செய்து அம்மனுக்காக இன்று ஓரிரவு கூத்து தம்பி. கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் கொண்டோரிடம் ஏவோம் கருணாகரி முந்தன் பாதம் நீ அம்மா கனவிலும் மரவேண்டிய போதுமே பொன்னி கனவிலும் மரவேண்டிய போதுமே. ஓஹோ கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் கொண்டோரிடம் ஏவோம் கருணாகரி முந்தன் பாதம் நீ உன்னை கனவிலும் மரவேண்டிய போதுமே உன்னை கனவிலும் மரவேண்டிய போதுமே. கலை ஓங்கிடும் மீனாட்சிய உலகெங்குமே உலகாட்சியே காமாட்சியே தர்மவல்லியே காமாட்சியே தர்மவல்லியே அம்மா காக்க வரவும் மனம் வல்லியே. ஓஹோ காதுண்ட புயலே விடமுண்டோரிடமே உங்களாகரி முந்தன் பாதமே உன்னை கனவிலும் மரவேண்டிய போதுமே உன்னை கனவிலும் மரவேண்டிய போதுமே. தம்பி. ஓ ஐயா இந்த மகமாரி அம்மன் இருக்க மகமாரி அம்மனுக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரே மாதா ஒரே ஒரு தாய். ஆமா. அது யாருன்னு கேட்டா அந்த மகமாரி அம்மன் தான். இந்த மகமாரி அம்மன் தான். ஆமா. எந்த ஒரு ஊர்ல ஆ. எந்த சாமி இருக்கோ இல்லையோ எந்த தெய்வம் இருக்கோ இல்லையோ மாரியம்மன் கோவில் மட்டும் இல்லாத இருக்காது. ஒரு 10 ஊடு இருக்கட்டும் 5 ஊடு இருக்கட்டும் ஆமா. 1000 ஊடு இருக்கட்டும் அங்க ஒரு செங்கல்லாவது எடுத்து வச்சு 3 செங்கல் நட்டு வச்சு அதுல ஒரு பட்டியை போட்டு ஒரு பொம்பளை கூட வச்சு டேபிள் வச்சு கலப்படி ஏத்தி அம்மா மகமாரி தாயே அப்படின்னு கும்பிட்டுருவாங்க. ஆமா. அது மட்டுமா தம்பி? ஓ கும்பர்கள் கூட தீர தும்பனி சொம்பன்மை பை சூரன் மயில தங்காடியே சோலையேந்தி வரும் மகமாரியே சோலையேந்தி வரும் மகமாரியே. ஓஹோ அது சூரன் மனமகை சோதரி சதுர்வேதமும் தொழில் ஈஸ்வரி அம்மா சோதனை செய்யாதே என்னையே சோதனை செய்யாதே என்னையே நான் தொழுவேன் அம்மா நம்பி உன்னையே. தம்பி. ஓ ஐயா ஆமா. இந்த மகமாரி அம்மனை வழிபட்டால் வணங்கினால் அந்த அம்மா வணங்கினா வணங்கினா நமக்கு நல்ல வழி காட்டுவா. நல்ல நல்ல உயர்வை தருவா. ஆமா. ஆனா நீ எதனா நீ ஏடா கோடம் பண்ண நம்ம பாம்பா உருவெடுத்து கால போட்டோன்னு வாயின்னு வர வந்துரும். கால்ல போடுவாங்க உன் வாயில நுர தள்ளி இந்த பலி போட்டு செத்துருவேன் அவனை. அதுதான் விம்பன பேருக்கு பாம்பான சக்தி நீ அம்மா வெப்பில அமர்ந்தடும் நரணி பட வேட மர்ந்த எங்கள் சாரணி பட வேட மர்ந்த எங்கள் சாரணி. விம்பன பேருக்கு பாம்பான சக்தி நீ வெப்பில அமர்ந்தடும் நரணி பட வேட மர்ந்த எங்கள் சாரணி பட வேட மர்ந்த எங்கள் சாரணி. என் வினையும் பல பிடித்தீரவே குறை செய்யும் பலதாரவே பல பிடித்தீரவே குறை செய்யும் பலதாரவே அம்மா வித்தகி நீ பல வேடமே
செய்து அலங்காரம் செய்து தேர்ல அமர வச்சு தேர்ல அமர வைத்து வீதி விழா வருவாங்க. ஆமா வீதி விழா கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த அம்மாவுக்கு யாரெல்லாம் காவல் வருவாங்க தெரியுமா? யாரு? ஏய் அவங்க மக்கமா இருந்தானே உனக்கு தெரியாது. அவங்க மக்கமா இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்க தான் கூட காவல வருவாங்க. அது யாரு? யாரு? கணபதி முருகன் கை நாரப்பன் வீரப்பன் காவல் செய்வாவாட ராயனே அந்த கடவுள் எல்லோரும் உச்சயனே அந்த கடவுள் எல்லோரும் உச்சயனே. கணபதி முருகன் கை நாரப்பன் வீரப்பன் காவல் செய்வாவாட ராயனே அந்த கடவுள் எல்லோரும் உச்சயனே அந்த கடவுள் எல்லோரும் உச்சயனே. இல்லை கடவுளுடன் நலமாடிய தினமாக்கது முடிசூடியே கடவுளுடன் நலமாடிய தினமாக்கது முடிசூடியே மகஜாது என்று தேவர் பாடமே மகஜாது என்று தேவர் பாடமே இந்த மண்டலம் எங்கும் கொண்டாடமே. ஓ கண்ணுள்ள புரியதே தினமுன்னோரிடமே முகர்மகரி முன்னர் பாதமே உன்னை கனவிலும் மறவேன் எப்போதுமே உன்னை கனவிலும் மறவேன் எப்போதுமே. சுமதி ஐயா ஒரு ஊர்ல ஐயா இரு ஆயோ ஒரு கிராமத்துல கிராமத்துல திருவிழா செய்வது எதற்கு? நம்ம பாவத்தை ஒழிப்பதற்காக புண்ணியத்தை சேர்ப்பதற்காக நீ இந்த வழிதான் போவோம். கண்டிப்பா ஆனா இந்த சாமியை கும்பிடுறது நமக்கு நேரம் இருக்கு. நேரமே இருக்காது. வண்டியிலே ஓட்டு போவாங்க. வண்டியில போய் சாமி தான் அப்ப அப்பதான் ஆத்தா கிளிப்டி இப்படி கிச்சு கொடுத்தியா ஊதி போச்சு. அது கேட்கவே கேட்காது. அதுக்குன்னு ஒரு நாளை நியமிச்சு அதுக்குன்னு ஒரு நாளை இந்த மாதிரி ஆமா அது காப்பு கட்டி காப்பு கட்டி 10 நாள் திருவிழா வச்சு ஆனா காப்பு கட்டிட்டா கூத்தி அவுட்டு கூட போக கூடாது. ஏண்டா கண்ணியோ காப்பு கட்டி கோயில் உள்ள இருக்கிறதே வீட்டுக்கு போக கூடாதுதான். இதுல வேற பூஜை வீட்டுக்கு போக கூடாது. எதுவுமே நினைக்க கூடாது 10 நாளைக்கு. அதான் மகமாத்தாயே முருகா முருகா முருகான்னு பொம்பளை மூஞ்சில முழிக்க கூடாதுடா. நீ அதை சொல்லாத. சொந்த பொண்டாடி இருக்க சின்ன மாமியாட்ட நட மாட்டேன். அதெல்லாம் நெருமதியில கேட்டாங்களா ஒண்ணா? சீ யாரு மல்ல என் பேர் மதி ஊர் பேரு நெறிமதி. அதனால தம்பி ஒரு மனிதன் செய்வது பாவமா இல்ல புண்ணியமா? இது ரெண்டு தான் நம்ம கூட வரக்கூடியது. கண்டிப்பா. நம்ம கட்டி வச்ச மெத்த சம்பாதிச்சு வச்ச சொத்து சொத்து எதுவுமே நம்ம கூட வராது. வராது. நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட கூட வரக்கூடியது. வரக்கூடியது. அப்போ நம்முடைய பாவத்தை ஒழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா அதுதான் தெய்வ வழிபாடு. வேற வழியே சாமியை வணங்கினாதான் நாம செய்த பாவம் போகுமே தவிர வேற எந்த வகையிலும் தீர்க்க முடியாது. கண்டிப்பா. ஆமாங்க. ஏண்டா தெய்வத்தை வணங்குன்னு சொன்ன அதுக்காக அது கண்ணுக்கு மறைமுகமா இருந்து காட்சி கொடுக்குற தெய்வம். நீ நேரா கொடுக்க முடியும் தெய்வம். அதுதான் இது பாடினாரு அருமையான புலவர் ஆசிரியர் தேவந்தூர் ராமசாமி. எப்படி புண்ணிய மலர் திரு வெண்ணை நல்லூர் பெண்ணை தெம்பாலம் மண்வட பாலிலே அருள் சேவை தந்தாடிடு கோவிலே அருள் சேவை தந்தாடிடு கோவிலே. புண்ணிய மலர் திரு வெண்ணை நல்லூர் பெண்ணை தெம்பாலம் மண்வட பாலிலே அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே அருள் சேவை தந்தாடிடும் கோவிலே. தினமுங்கதி முருகன் துதி தலை போற்றி வருவாய் மதி தினமுங்கதி முருகன் துதி தலை போற்றி வருவாய் மதி தினமுங்கதி முருகன் துதி தலை போற்றவே வருவாய் மதி தினமுங்கதி முருகன் துதி தலை போற்றவே வருவாய் மதி தினமுங்கதி முருகன் துதி தலை போற்றி வருவாய் மதி தினமுங்கதி முருகன் துதி தலை போற்றவே வருவாய் மதி. தேவந்தூர் ராமசாமியே தேவந்தூர் ராமசாமியே சேகர் பாவம் திரு சிவகாமியே. ஓ கடல் கொண்ட புவியனே விளம்பம் கோரிடமே முகருணாகரி முந்தன் பாதமே உன்னை கனவிலும் மறவேன் எப்போதுமே உன்னை கனவிலும் மறவேன் எப்போதுமே. அப்பேற்பட்ட மகமாரி அம்மன் பேரினால் ஆஹா தேவந்தூர் ராமசாமி என்ற புலவர் அந்த அம்பாளை பற்றி பெருமையா பாடி வச்சிருக்காங்க. நாம அதை போல கற்றவர் இல்லை கிடையாது. தெரிந்தவர் அல்ல. ஏதோ நம்முடைய சித்த அறிவுக்கேற்றவரை ஏற்றவரை நாடகம் நடத்த வந்திருக்கோம். வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் இருந்தாலும், எவ்விதமான குற்றம் இருந்தாலும் இருந்தாலும், உங்க வீட்டூர் பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்களோ ஏ கண்ணியோ ஏடா இப்ப நிறைமதியில வந்து பாஜாருக்கு உள்ள ஒதுக்கி லோன் போடுற நீ ஆட்டு மாட்டுக்கு லோன் போட்டாக்கா காசு வாங்கி கவர்மெண்ட்ல ஆட்டு மாட்டை வாங்கி போச்சுக்கலோட பால் கருது ஏன்னா அடிபட்டுக்கு லோனுக்காக போடுவா ஒதுக்கி லோன் போடுறது உள்ள நிறைமதியில பாஜாருக்கு உரம் வாங்க வைக்கிறீங்க. இவனே அடிப்பா போல ஏடா சம்சா மாட்டியா ஒரு புள்ள தப்பு செஞ்சா தாய் தந்தை கண்டிப்பாங்க. அப்பதான் தப்பு இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு செய்யாது. தப்பு ஈத்து போடுவாங்க. வாங்கி 4 கால காட்டி பூரி போட சொல்றியா இட்லி போட சொல்றியா? ஐயா ஐயா ஐயா
டேய், ஆ. பிள்ளை தவறு செய்து விட்டால் ஆ. தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. கண்டிப்பது உண்டு. ஆனா மறுபடியும் அதே பிள்ளை ஆசை அன்போடு மணமகனே என்று அரவணைப்பதும் உண்டு. கூப்பிட்டு அணைப்பது உண்டு. அதை போல எங்கள் 16 பேரையும் பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். வணக்கம் தம்பி. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் சக்தி புராணத்தில் ஒரு பாகம். சக்தி புராணத்திலே ஒரு பாகமா விளங்க முடியாது. சக்தி புராணம்னா தேவி பாகவதம். தேவி பாகவதம். தேவி பாகவதத்தில் ஒரு புராணம். வல்லாளக்கண்டர் சரித்திரம். வல்லாளக்கண்டர் சரித்திரம். அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். ஆமா, அம்மனுடைய மகத்துவம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு அம்மனுடைய திருவிளையாடல் திருவிழா. அதனால வல்லாளக்கண்டர் சரித்திரம், அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். இந்த நாடகத்தில் வரக்கூடிய அதோ சத்திய உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த பிரம்மதியாவன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். பிரம்மதியாவன் தர்பார்.
ஆ